சொல்லி வாய்மூடியில் ஆர்டர்ஸ் வந்து அடிக்குது. ஓகே பார்ப்போம். பருத்தித்துறை வீதியால் தான் யாழ்ப்பாணம் போய் கொண்டிருக்கிறேன். சில பேர் வந்து பேசுவீங்க, சில பேர் வந்து கொமெண்ட்லேயே எழுதுவீங்க, உனக்கு என்னடா பைத்தியமடா கனடாவில் நின்றுட்டு வந்து ஆட்டோ ஓடி கொண்டிருக்கிறீன்னு. இது வந்து என்னன்னு சொல்கிறது, இந்த பிக்மியை வந்து தெரியாதவர்களுக்கு மற்றது இந்த பிக்மி மூலம் இப்படி ஒரு பணம் வந்து உழைக்கலாம்ன்றதை காட்டுறதுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்தேன். திருப்பியும் ஒரு ஆர்டர் ஒன்று வந்துடுது. ஓகே பாப்பம். சுண்டுக்குழி ஜங்ஷன் அண்டு காட்டுது. பிக்மி டிரைவர் ஆப் மூலம் வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் காசு வந்து மேக் பண்ணலாமா மேக் பண்ண முடியாதான்றது தான் இந்த வீடியோவில் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஓகே இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோண்டாவில் பீஸா கட்டடிக்கு ஒரு ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. இந்த வீடியோ பார்த்தா பிறகு பிக்மியை ரெஜிஸ்டர் பண்ணுவோம்ன்ற ஒரு ஐடியா வந்து இருந்ததுன்னு சொன்னால் மறக்காம நீங்களும் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. வணக்கம், நான் சார். நான் வந்து நினைக்கிறேன் சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் என்ற மாவட்டத்தில் எங்களுடைய வீட்டா நிற்கிறேன். என்னடா இவன் ஆட்டோக்கே இருந்து ஒரு வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறான்னு யோசிப்பீங்க. இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவாக இருக்க போது. அப்படி என்ன ஒரு வீடியோன்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு 7 மாதத்துக்கு முன்னம் பிக்மி என்ற ஒரு ஆப் வந்து வந்தது யாழ்ப்பாணத்தில். இது வந்து வேலைக்கே வந்து இருந்தது. வடமாநிலத்தில் வந்து இப்போ ஒரு 7 மாதத்துக்கு முன்னம் தான் இங்கே வந்தது. இந்த பிக்மி என்ற ஆப் வந்து பிக்மி என்ற ஒரு ஆப்பும் இருக்கு, பிக்மி டிரைவர் என்ற ஒரு ஆப்பும் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் போகணும்னு சொன்னால் பிக்மி என்ற ஒரு ஆப்பில் போயிட்டு நாங்கள் போய் எந்த இடத்த போகிறோம் லொக்கேஷன் அடிச்சோம்னு சொன்னால் அந்த யாழ்ப்பாணத்தை போகிறக்கு ஒரு ரேட் ஒன்று வரும். இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஆட்டோ வந்து ஹையர் பண்ணி போகிறோன்னு சொன்னால் கொஞ்சம் ரேட் வந்து கூட. இதே நீங்கள் பிக்மி மூலம் போடுறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் காசை வந்து சேமிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பிக்மியில பயணம் செய்கிறார்கள். அதை தாண்டி பிக்மி டிரைவர் என்ற ஒரு ஆப் ஒன்று இருக்கு. அது வந்து என்னன்னு சொன்னா ஆட்டோ வச்சிருக்கிறார்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். சொன்னா இப்போ நீங்க வந்து அந்த பிக்மி டிரைவர் அண்ட் ஆப் ஓன் பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னா இப்போ யாராவது யாழ்ப்பாணங்கள் எங்கேயும் போகலாம். யாராவது வந்து பிக்மி ஆப்ல போயிட்டு இப்போ யாழ்ப்பாணம் போன லொகேஷனை போட்டு சர்ச் பண்ணி போட்டு கன்ஃபார்ம் பண்ணி விட்டாங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து அந்த ஆர்டர்ஸ் வரும். நீங்க வந்து அந்த பிக்மி டிரைவர் அண்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு இப்போ நீங்கள் வந்து அந்த ஆட்களை பிக்கப் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் மணி வந்து மேக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கு நான் வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன தேடி பார்க்கணும்னு சொன்னால், பிக்மி டிரைவர் ஆப் மூலம் வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் காசு வந்து மேக் பண்ணலாமா மேக் பண்ண முடியாதான்றது தான் இந்த வீடியோவில் நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க. ஓகே வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து பிக்மி டிரைவர் அண்ட் ஆப். ஓகே இப்போ நாங்கள் இந்த பிக்மி டிரைவர் அண்ட் ஆப்புக்கு போயிட்டு இதை ஒன் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வரும். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதோட என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஊரெல்லாம் வந்து சிறப்பிடுது. இங்கே எல்லாம் இருந்தோம்னு சொன்னால் பெருசாக வந்து ஆர்டர் விடாது. கொஞ்சம் பரபரப்பான நகரப்பகுதி அந்த மாதிரி சைடில் போய் இருந்தோம்னு சொன்னால் கொஞ்சம் மணி வந்து மேக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பாப்போம் இன்றைக்கு எவ்வளோ வந்து என்னால் மேக் பண்ண முடியுமென்றதை பார்க்கலாம். அதோட இந்த ஆப் வந்து நான் தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணேன். இது வந்து கடையிலேயும் வந்து 2-3 இடங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து 2-3 இடங்களில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும். நான் எனக்கு 2000 ரூபா காசு வாங்கினேன். இது நான் வந்து சும்மா ஒரு பொழுதுபோக்கா ஆட்டோ எடுத்தது தானே. எங்களோட ஆட்டோட புத்தாங்கள் அந்த நம்ம போட்டோஸ் எல்லாம் வச்சு கஷ்டமாக ரெஜிஸ்டர் பண்ணி பார்ப்போம். ஓடோஸ் இங்கே அடிக்குதான் என்று பார்க்குறதுன்னா நேற்றிரவு இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி முந்தின நாள் இரவு ரெஜிஸ்டர் பண்ணி அப்புறம் நேற்று தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. 24 மணி நேரத்தில் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. ஃபோன்லேயே வந்து நீங்கள் வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய கஷ்டமண்டே இல்லை, ஓரளவு ஈஸி தான். அதில் கேட்கறதுக்கு வந்து நீங்கள் வந்து அதில் கேட்குற கேள்விகளுக்கு வந்து ரிப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் சரி. மற்றது இந்த கரண்ட் பில் அதெல்லாம் நம்ம வந்து கேட்பாங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து செக் பண்ணி அந்த நீங்கள் வந்து ஒரு சேஃபாக இதுன்றதுக்காண்டி அந்த நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதுவரை எல்லாம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 24 மணி நேரத்தில் வந்து பிக்மியை வந்து பிக்மி டிரைவர் ஆப் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அப்புறம் நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு நார்மலாக யூஸ் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து இப்போ ஆஃப்லைனில் இருக்குது. இதை ஒன் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ ஆன்லைனில் இருக்குது. இப்போ ஏதாவது ஆர்டர்ஸ் வந்துன்னு சொன்னால் உங்களுக்கு அடிக்கும். அடிச்சதுன்னு சொன்னால் நீங்கள் போய் ஆளை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து யாழ்ப்பாணத்தில் பிக்மி டிரைவர் ஆப் மூலம் வந்து எவ்வளவு மணி மேக் பண்ணலாம், மணி மேக் பண்ண முடியுமா முடியாதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து எங்கே போகிறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் நகரப்பகுதி அடி போகிறேன். எனக்கு வந்து யாழ்ப்பாணம் நகரப்பகுதியில் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது. யாழ் நகரப்பகுதியில் வந்து நின்று பார்ப்போம் பிக்மி அடிக்குதா இல்லையான்றதை பார்க்கலாம். இந்த ஆப்பில் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஆப்ஷன் எல்லாம் இருக்கு.
என்னன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பிக்மி டிரைவர் ஆப் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் யாழ்ப்பாணம் போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ தனியாக தான் போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ யாழ்ப்பாணம் போகிற லொக்கேஷனை கொடுத்துட்டு அந்த ஒரு ஃபின் மாதிரி ஒன்று இருக்குது அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் போகிற வழியில் வந்து யாராவது ஓடர்ஸ் வந்துன்னு சொன்னால் அந்த போகிற வழியிலே வந்து உங்களுக்கு ஓடர்ஸ் வரும். அந்த மாதிரி எல்லாமே வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சில பேருக்கு தெரியுமோ தெரியல. நீங்களும் வந்து ஆட்டோக்கள் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் பிக்மி ஆப்பை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஆனால் நான் இன்றைக்கு சொல்கிறேன் மணி மேக் பண்ணலாமா மேக் பண்ண முடியாதுன்றது வந்து இன்றைக்கு பார்க்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணம் செய்வோம். வாங்க போகலாம். ஃபோன் வந்து இந்த எடுத்தாங்க. ஆனால் ஃபோன் வந்து ஸ்டாண்ட் இருந்தால் தான் நல்ல சொன்னால் மேப்பெல்லாம் பார்த்து ஓட வேண்டி வரும். ஆனால் ஃபோன் ஸ்டாண்ட் ஒன்றும் இல்லை. யாழ்ப்பாணத்தில் சம்டைம் வாங்கலாம்னா வாங்குவோம். ஆனால் இது வந்து யாழ்ப்பாணத்தில் இந்த பிக்மி மூலம் உழைக்கலான்றது தான் இந்த வீடியோ அதுக்கப்புறம் மற்றபடி பிக்மி ஓடுறதுக்கு இல்லை. ஓகே, இப்போ போகலாம் வாங்குவோம். இன்றைக்கு நல்ல ஒரு ஃபன்னாக தான் இருக்க போல இருக்குது. பார்ப்போம். உண்மையில வந்து காசை வந்து சேமிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பிக்மியில் பயணம் செய்கிறது. ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் பிக்மி டிரைவர்ஸ் இருக்குது தானே. கொழும்பு சைட்டாக உழைக்கிற மாதிரி இங்கே வந்து உழைக்கல. அது என்ன இப்போ யாழ்ப்பாணம் போகணும்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு இப்போ ரோடர்ஸ் வருது. நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தில் கொண்டு அவங்கள வந்து ட்ரோப் பண்ணோம்னு சொன்னால் இப்போ திரும்பி நாங்கள் வந்து சும்மா தான் பெறணும். இதுவே கொழும்பு சைடுன்னு சொன்னால் கொழும்பு சைடுன்னு கொஞ்சம் பரபரப்பான சைடுன்னு சொன்னால் அவங்கள வந்து ட்ரோப் பண்ணோடனே வேற ஒரு ஓடர்ஸ் வரும். அப்போ எங்களுக்கு வந்து அது கொஞ்சம் என்ன சொல்கிறேன் பெரிய ஒரு லாபமாக இருக்கும். யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வந்து இந்த பிக்மி என்ற ஆப் வந்து அது பெருசாக வந்து ஒருத்தருக்குமே வந்து தெரியாது. காலப்போக்கில் சம்டைமில் வந்து பிக்மியால் வந்து நிறைய வந்து உழைக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் ஒன்று இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்க்கலாம் யாழ் நகர பகுதியில் என்ன மாதிரி இருக்குன்றதை. இப்போ நான் வந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணம் செய்ய போகிறேன். யாழ்ப்பாணம் போய்க்கு வந்து அந்த 1 மணி இப்படி தான் போகிறேன். ஏதாவது ஓடர்ஸ் அடிச்சுன்னு சொன்னால் அதை அப்படி உங்களுக்கு காட்டுறேன். மற்றது ஆட்டோ ஓடணும்னு ஓடையில் உண்மையில வந்து எனக்கு வந்து சிரிப்பாக தான் இருக்குது. ஓகே, பார்க்கலாம் வாங்கோ. இன்றைக்கி நாங்கள் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம்ன்றதை பார்க்கலாம். சம்டைமில் வந்து காசு வந்து நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தோம்னு சொன்னால் நிறைய பேருக்கு இதை பற்றி என்ன மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். தெரியாதவர்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். ஓகே, இப்போ போகலாம் வாங்க. இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய பயணத்தை வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் நோக்கி பயணம் செய்து கொண்டு நிற்கிறேன். பாப்பம் ஏதாவது ஓடர்ஸ் வந்து அடிக்குதான்னு பார்க்கலாம். எவ்வளோ மணி மேக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குன்றது எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து பருத்தித்துறை வீதியால் தான் யாழ்ப்பாணம் போய் கொண்டு நிற்கிறேன். பாருங்க, இதெல்லாம் வந்து சிறுபட்டி பிஓசி பேங்க் இருக்குது. எங்களோட ஊரை தாண்டி இப்போ போய் கொண்டு நிற்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோண்டாவில் பீஸா கட்டடிக்கு ஒரு ஓர்டர் ஒன்று வந்திருக்கு. அதில் ஏற்றி பிறகு அவங்கள வந்து கல்வியங்காடு அவங்கள வந்து ட்ராப் பண்ணணுமாக்கும். ஓகே, பார்க்கலாம். இப்போ வாங்க போய்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் லொக்கேஷன் போட்டு ஒன்று போய்க்கணுன்னா எங்களோட சிறுபடி பெட்ரோல் செட்டை தாண்டின உடனே வந்து ஒரு ஓர்டர் வந்து வந்திருக்கு. பாப்பா இன்றைக்கு எவ்வளோ மணி மேக் பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அக்கா தான் வந்து ஆட்டோவில் வந்துருந்தோம். இப்போ அவங்கள வந்து நான் ட்ராப் பண்ணிட்டேன். நான் வந்து எங்களோட வீட்டில் இருந்து யாழ்ப்பாணம் போட்டு லொக்கேஷனை போடுறேன். அப்படியே பிக்மி அந்த ட்ரைவர் ஃபோன் பண்ணி போட்டு வந்தோம்னா எங்களோட பெட்ரோல் செட் தாண்டி அப்படியே கொஞ்சம் ரொம்ப நீர்வேலி கிட்ட வரையில் அதில் வேறு ஒரு ஓர்டர் ஒன்று வந்தது. இந்த அக்கா நான் ட்ராப் பண்ண அக்கா தான். இப்போ நான் பீஸா காட்டில் அவங்கள பிக்கப் பண்ணி கல்வியங்காடு மார்க்கெட்டில் வந்து ட்ராப் பண்ணணும். இப்போ ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து கல்வியங்காடு தாண்டி இப்போ போய் நிற்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே சைடில் மார்க்கெட் இருக்குது. இப்போ நான் வந்து இப்போ நேராக இதால் இப்போ யாழ்ப்பாணம் போகிறேன். திருப்பியும் வந்து ஃபோன் ஒன்றுலாம் இருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஃபோன் ஸ்டாண்ட் இல்லாமல் வந்து மேப்பாட்டு ஓடு இல்லாமல் இருக்குது. இப்போ கட்டாயம் வந்து ஃபோன் ஸ்டாண்டை வாங்கணும். ஓகே, இப்போ நான் வந்து யாழ்ப்பாணம் நோக்கி போகலாம். போய்க்குள்ளே வந்து ஏதாவது ஓடர்ஸ் வந்து அடிச்சேன்னு சொன்னால் அப்படி அதையும் உங்களுக்கு காட்டுறேன். உண்மையிலே வந்து மணி மேக் பண்ண போலாம் இருக்குது. பார்ப்போம், கடைசி வரைக்கும் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்றது. திருப்பியும் ஒரு ஓடர் ஒன்று வந்துடுது. ஓகே, பார்ப்போம். சுண்டுக்குழி ஜங்ஷன் ரெண்டு காட்டுது. ட்ராப் பண்ணணும். ஹாஸ்பிட்டல் ரோட்டில் எங்கே நிற்கிறா போல இருக்குது. ஓகே, பார்க்கலாம். நிற்கிறாங்க போல இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஃபோன் ஸ்டாண்டு வந்து வாங்கி இதில் வந்து கொழுவிட்டேன். உண்மையிலே வந்து இப்போ வந்து ஓடும் வந்து ஈஸியாக இருக்கும். பார்ப்போம் இனி ஏதாவது ஓடர்ஸ் வந்து அடிச்சதுன்னு சொன்னால் அப்படியே இனி வந்து வடிவாக காட்டலாம். ஏன்னு சொன்னால் ஃபோனை இதுக்க வச்சு எடுத்து ஓடலாம் இருந்தது சொல்லி வாய்மூடியில் ஓடர்ஸ் வந்து அடிக்குது. ஓகே, பார்ப்போம். இப்போ வந்து கொடுத்துட்டேன். ஓகே, போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அந்த முதல்ல அடித்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு தம்பி ஒரு ஆள் டியூஷனுக்கு போய் கொண்டேன். அரௌண்ட் ராக்கெட் போட்டு அப்புறம் ஆட்டோ எடுப்போம்னா திருப்பி ஒன்று அடித்தது. இப்போ வந்து வெயிட்டிங்கில் நிற்கிறோம் ஒரு சாப்பாடு கடைக்கு முன்னுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து ஓடர்ஸ் வந்து அடிச்சு நிற்கிது. ஆனால் எல்லாமே வந்து பக்கத்தில் அடிக்குது. அதால் வந்து பெருசாக வந்து மணி வந்து இல்லை 220 ரூபா
250 300 அந்த மாதிரி தான் வந்து ஓடர்ஸ் வருது. கொஞ்சம் தூரமாக வந்தேன்னு சொன்னால் நிறைய காசு வரும். பார்க்கலாம். ஆட்டோ ஓடர் பண்ணால் தான் இருக்குது, பொழுதும் போகுது. ஆனால் சரியான வெக்கையாக இருக்குது. ஆட்டோக்குள்ளே இருந்து போகவே சரியாக வெயிலாக இருக்குது. பைக்கில் திடீரெண்டா அப்படி இருக்குமே என்ன. ஐயோ, அந்த ரோடுகள் இருக்குது. ரோடு அந்த காப்பீட்டு எல்லாமே வந்து அந்த உருகுற தன்மைக்கு இருக்குது. சில ரோடுகள் இந்த ராசவீதி ரோடை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இந்த உருகின தன்மையில் இருக்குது. பிரேக் அடிக்கவே அந்த ரோடெல்லாம் வந்து வழுக்கி கொண்டு போகிற அளவுக்கு இருக்குது. ஓ மை காட். இப்போ நான் வந்து அவங்க வந்து இப்போ ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கடைக்கு முன்னுக்கு வந்து நிற்கிறேன். இப்போ ஏதாவது வந்து வாங்கி குடிக்க போகிறேன்னு சொன்னால் தண்ணி தாகமாக இருக்குது. அதோட இந்த ஆட்டோவுக்கு போட்டுற இந்த சாமான் வந்து வாங்கினா ஃபோன் ட்ரைபாட்டை வந்து பின்னுக்கு வச்சுட்டேன். ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு கடை ஒன்று இருக்குது. அதில் வந்து இப்போ ஏதாவது ஜூஸ் அதை வந்து வாங்கி குடிப்போம். ஓகே, இப்போ நான் வந்து பனானா ஜூஸ், பனானா மில்க் கேக் வந்து குடிச்சு நிற்கிறேன். பனானா மில்க் நல்லா வெயிலுக்கு வந்து ரெண்டு குடிக்கவும் நல்லா தான் இருக்குது. ஜூஸ் வந்து குடிச்சிட்டா இப்போ வந்து நல்லா இருக்குது. அதோட என்னை பொறுத்த வரையில் வந்து பிக்னியால் வந்து காசு வந்து ஏர்ன் பண்ணலாம். ஆனால் என்னென்னு சொல்கிறது, சின்ன சின்ன ஓட்டங்கள்லாம் ஓடணும். சில பேருக்கு வந்து வெறுத்திடும், சில பேருக்கு வந்து பொறுமை இருக்காது. அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தூர ஓட்டங்களுக்கு வந்து நம்ம ஓட்டம் பெரிய எனக்கு இப்போ நான் வந்து திருப்பி இங்கேருந்து இப்போ வீட்டை போய்க்க வந்து வீட்டை போகிறேன் லொக்கேஷனை வந்து இப்போ பருத்துத்துறை என்று போட்டுட்டு அப்படியே போகிறேன். அது வந்து என்ன இதில் இருக்கிறதுனா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஆப்பிள் ஃபோன் நாங்கள் யூஸ் பண்ணுறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த க்ரியேட்டில் வந்து கொடுத்துட்டு நீங்கள் எதை நோக்கி போகிறீங்கன்றதை வந்து அட்ரஸில் இதில் வந்து கொடுத்துட்டு சர்ச் கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் நீங்கள் போகிற லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஒர்க் பண்ணும். இப்போ வந்து ஆன்லைனில் இருக்குது பாருங்கள். இது அதை ஓடர்ஸ் வந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு காட்டுறேன். அது என்ன மாதிரி வரும், அது என்னென்ன பண்ணணும் பண்ணுறது. பட் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1372 ரூபா நாங்கள் வந்து இவ்வளோ நேரத்துக்கு வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறோம். இதில் இவ்வளோ காசு வந்து அவங்க எடுப்பாங்க. இந்த 260 ரூபா காசு வந்து அவங்க தான் வந்து எடுப்பாங்க. இந்த பிக்மி ஆப் வந்து அவங்க வந்து 260 ரூபா எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மிச்சம் எல்லாமே வந்து எங்களுக்கு தான். நான் வந்த நேரம் வந்து 2 மணிக்கு வந்தேன். இப்போ சரியாக 1 மணி நேரமும் 22 நிமிஷம் ஆகிடுதுங்க. உண்மையிலே வந்து பரவாயில்லை. நல்ல ஃபுல் டைமாக இதை செய்தாமல் சொன்னால் உண்மையிலே வந்து நல்ல காசு வந்து ஏர்ன் பண்ணலாம். அதோட இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வந்து சில பேர் வந்து பேசுவீங்க, சில பேர் வந்து கமெண்ட்லேயே எழுதுவீங்க, உனக்கு என்னடா பைத்தியமடா கனடாவில் நின்றுட்டு வந்து ஆட்டோ ஓடிக்கொண்டிருக்கிறீண்டு. இது வந்து என்னென்னு சொல்கிறது, இந்த பிக்மியை வந்து தெரியாதவர்களுக்கு மற்றது இந்த பிக்மி மூலம் இப்படி ஒரு பணம் வந்து உழைக்கலாம்ன்றதை காட்டுறதுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்தேன். மற்றபடி என்ன வந்து ஒரு திறமை வந்து பேசாதேங்கோ, அதான் வந்து காரணம். மற்றபடி தொடர்ந்து ஓட போகிறன்றது வந்து இல்லை. ஆனால் இப்போ ஏதாவது இப்போ வெளி மாவட்டங்களுக்கெல்லாம் நாங்கள் போடுறாங்க தானே, இனி வந்து சில ஆட்டோலையும் வந்து போவோம். போவைக்கெல்லாம் வந்து அங்கே எல்லாம் பிக்மி போட்டு பார்ப்போம். அங்கே வந்து இப்படி உழைக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றதெல்லாம் வந்து சம்டைம் வந்து யூடியூப் சேனலில் போடுவேன். நீங்கள் மறக்காமல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி விடுங்க. அடுத்தது வந்து பார்ப்போம், அடுத்து என்ன ஆர்டர் வருதுன்றதை வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒரு நாளைக்கு வந்து டைம் இருக்க வந்து ஃபுல் டைமாக ஒரு காலையில் ஒரு 6 மணிலேருந்து பின்னேறம் ஒரு 6 மணி மட்டும் ஃபுல் டைமாக வந்து ஓடி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறன்ற எல்லாத்தையும் வந்து இது ஒரு நாளைக்கு வந்து யூடியூப்பில் எடுத்து போடுவேன். அது மட்டும் இல்லாமல் யாருக்காவது வந்து இந்த பிக்மி ஆப் வந்து என்ன மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுறது இது அப்படி தெரியாதுன்னு சொன்னாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. இல்லைன்னு சொன்னால் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். உண்மையிலே வந்து இப்போ ஆட்டோ டிரைவர்ஸுக்கு வந்து இது உண்மையிலே வந்து நல்ல நார்மலாக ஆட்டோ ஓடிக்கொண்டு இருக்கிறார்களுக்கு வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். புதுசாக இப்போ யாராவது ஆட்டோ ஓடி உழைக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நம்மளை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். பர்த்துன்னு சொன்னால் நல்லது தானே. ஓகே, அடுத்து என்ன ஆர்டர் வருதுன்றதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற டிரைவர் மேட்ச் யூஸ் பண்ணுற ஆப் வந்து பிக்மி டிரைவர்ன்ற இருக்குது. இதான் வந்து பிக்மி ஆப். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து எங்கே போகிறேன், இப்போ பாருங்க சிறுப்பட்டி எங்களோட வீட்டுக்கு இப்போ லொக்கேஷன் போடுக்காரங்க எவ்வளோ வேர்மெண்ட் பாருங்க. உண்மையிலே வந்து லாபங்க. இப்போ நான் நிற்கிற இடத்துலேருந்து போகிறதுக்கு வந்து நெட்வொர்க் கொஞ்சம் சரியான பிரச்சனையாக இல்லைன்னு சொன்னால் இதில் வந்து வேறு நெட்வொர்க் இல்லையே. ஓகே, காட்டலாம்னு சொன்னால் நெட்வொர்க் வந்து காணாத போல் இருக்குது. இப்படி கொடுத்துட்டு புக் நான் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் வந்துடும். நான் நினைக்கிறேன் ஒரு 1400 அந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறேன்.
வீட்டை போகிறதுக்கு. இதுவே நீங்கள் ஹையர் பண்ணி கொண்டு வரேன்னு சொன்னால் எங்களோட வீட்டில் இருந்து யாழ்ப்பாணம் போகிறதுக்கு வந்து 2000 ரூபா 2500 அந்த மாதிரி கேட்குறாங்க. மேலே வந்து பிக்மி லாபம். ஓகே, அது வந்து இந்த ஆப் நீங்களும் வந்து இப்போ ஆட்டோவில் பயணம் செய்ய வேணுமென்றாக்கள் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களோட நம்பரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் கோட் வரும், பிறகு யூசர் நேம் அந்த அதை கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து ஈஸி தான். ஏதாவது டவுட் இருந்ததுன்னு சொன்னால் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னென்னு சொன்னால் வீட்டைந்து இப்போ கோல் வந்தது கோயிலுக்கு போகணும் பெற சொல்லி இன்றைக்கு வந்து பங்குனி திங்கள் கடைசி திங்கள் மட்டியூர் அம்மன் கோயிலுக்கு போகணும். இப்போ வந்து நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3:27 ஆகிடுது. இப்போ நான் வந்து நிற்கிற இடத்துலேருந்து எங்களோட வீட்டை போகிறதுக்கு லொக்கேஷனை போட்டுட்டு பிக்னி ஒன் பண்ணிட்டு போகிறேன். விதைக்கு ஏதாவது ஓட சின்ன சொன்னால் அதையும் அப்படியே பார்த்து வந்து அப்படியே போகலாம். ஓகே, இப்போ வாங்கோ எங்களோட வீட்டை நோக்கி பயணம் செய்வோம். ஓகே, இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3:27 ஆகிட்டுது. இப்போ போகலாம். இதில் வந்து கொடுக்க போகிறேன் அச்சுவேலியன் கொடுப்போம். இன்னும் பக்கம் அங்கால இருந்தாலும் வந்து சம்டைமில் வரலாம். ஓகே, இப்படி சப்மிட் பண்ணி விட்டோம்னு சொன்னால் சரி எஸ் கொடுத்தா ஓகே. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அச்சுவேலியன் விழுது. அதுக்குள்ளே இருக்கிற ஓடர்ஸ் வந்து சம்டைம் வரும், பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இருபால பெட்ரோல் சேட்டை தாண்டி போய் கொண்டிருக்கிறேன். கண்ணாடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லூர் அடியில் வந்து மழை பெய்யுது. எங்கால வந்து மழை இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து ஒரு ஓடரும் வந்து அடிக்கலை, பார்ப்போம். ஓகே, இப்போ நான் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து புத்தூர் அடி வந்து நிற்கிறேன். அந்த பின்னுக்கு அந்த சில்வர் பீலி வந்து பூட்டுறதுக்கு. இப்போ அதில் வந்து அந்த ஐயா வந்து பூட்டுறதுக்கு இப்போ அந்த திங்ஸ் இருக்க போயிட்டார். இப்போ வந்த உடனே இப்போ பூட்டிட்டு ஏதாவது ஆர்டர் அடிச்சுன்னு சொன்னால் அதை அப்படி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இப்போ வீட்டடி வந்துட்டேன். இந்த கண்ணாடியும் மற்றது இந்த ஃபோன் ஹோல்டரும் மற்றதுன்னு சொன்னால் இந்த இதுவும் தான் இப்போ வாங்கினாங்க. இதெல்லாம் வந்து இப்போ பூட்டிட்டேன். கோயிலுக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயிட்டியோட நிற்கிறேன். உண்மையிலே வந்து இந்த பிக்மி ஆப்பில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து உழைக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்தை வந்து நீங்கள் கமெண்டில் போட்டு விடுங்க. ஏன்னு சொன்னால் 1.5 மணித்தேலம் விரையில் நினைக்கிறேன். 1.5 மணித்தேலத்தில் வந்து 1400 ரூபா மேக் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. ஃபுல் டைம் செய்கிறேன்னு சொன்னால் உண்மையில வந்து மேக் பண்ணலாம்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் பெட்ரோலும் வந்து கூட முடியும். உங்களோட கருத்து என்ன மாதிரின்றதை வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்தா பிறகு பிக்னியை ரெஜிஸ்டர் பண்ணணுன்ற ஒரு ஐடியா வந்து இருந்ததுன்னு சொன்னால் மறக்காம நீங்களும் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஃபுல் டைமாக ஓடி வீடியோ போடுங்க. என்ன மாதிரி பிக்மி ஓடி வீடியோ போடணுன்றதை வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.